ஸ்ரீராமருந்தான் ராவணனை செய்க ஒரு விதமாய் ராமபாணத்தோடே நாட்டில் பிறந்தனராம் தென்னிலங்கை தான் மூடிய சீதை சீர இருக்க பொன்னதிய வில்லுடனே பிறந்தாள் நம் பொன்மாது தேவரெல்லாம் வானரமாய் தென்னிலங்கை சுட்டளிக்க பூவக்குரு முனிவர் போர் விசுவகர்மமெனும் வானரத்து கேட்ட மந்திரி தானாக தானவரையும் அனுப்பி தரணிதனில் எம்பெருமாள் லட்சுமணரெனவே ஏற்ற சத்துரு பரதன் கட்சியுடன் மாயன் கணையோடுடன் பிறந்தார். இப்படியே ராவணனுக்கு எல்லோருமே வகையாய் முப்படியே உள்ள முறை நூல்படியாலே வந்து பிறந்தார்கான் ஓமாயவரும் அம்மானே. இப்படியே ராமர் ஏற்ற தசரதற்கு அப்படியே பிறந்து அங்கிருந்தார் அம்மானே. சீதை வளர திருவெல்லோம் தான் வளர கோதை கோளல் சீதை கோமானை மிக வளர ஸ்ரீராமர் வீரப்போர் சிறப்பாய் வளர்ந்திடவே ராமர் கோலங்கள் ரகசியமாய் வளர அரக்கன் கொடுமை அண்டமளவே வளர சீதை வளர்ந்து சிறந்த வயதானதிலே மாதை மணமிடவே மாதாமனதிலுற்று தன் புருஷனோடே தையல் நின்று ஏது சொல்வாய் அம்பும் வில்லும் வளர ஆயிழையோம் தான் வளர பக்குவங்களாச்சே பைங்கிளிக்கு மாலையிட ஓக்குவது என்ன உரைப்பீரன் உத்தமரே என்று மடமாது ஏற்ற தீநகரை நின்று வணங்கி நேரிழையும் செய்கையிலே வில்லே வளைத்தல்லவோ மெல்லிமனோ சுடுவது வல்லகலை கோட்டு மாமுனியை தான் வருத்தி இன்னபடி இதென்று எடுத்துரைக்க மாமுனியும் அன்ன பொழுதில் அருளுவான் மாமுனியும் பூராசமான புவி என்பத்தாரிலுள்ள ராசாதி ராசரெல்லாம் இப்போ வரவழைத்து வில்லை வளைத்தவர்க்கு மெல்லி மனம் சுட்டுமென்று சொல்லியே மாமுனியும் தசரதனார் கண்மணியை கண்டு நின்று மாமுனியும் கண்ணனார்க்கெதுரைப்பான் பண்டு உனக்கு பரமசீவனாரும் வில்வளைத்து மாலையிட வீதியில் வீதித்திருக்கு செல்லகந்த மன்னன்
தீனகரனார் கண்மணிக்கு இன்றே கலியாணம். இப்போது அங்கு சென்றால் பண்டு அமைத்த பலனுனக்கு கிட்டும். இப்போ என்று கலை கோட்டு மாமுனியும் தானே சென்றான் தீநகரின் செல்வி மணாந்தனிலே. அன்றே 56 அரசருக்கும் ஆள் அனுப்பி தேசாதி தேசர் திசை வென்ற மன்னரெல்லாம் மேசாதியானோரும் மேமோந்தை வெந்திரனும் ராவணசூரன் ராமர் முதலானவரும் ஸ்ரீராமகுலச்சாதி நல்ல மன்னர் வந்தனராம். வில்லை வளைத்து வில்லை நான் பூட்டாமல் முல்லை மன்னரெல்லாம் முகம் வாடி போயிருந்தார். ஸ்ரீராமர் எடுத்து ராமசாரமேற்றி ஸ்ரீராமர் மனம் செய்தார். சீதை தீருமாதை மனமுகித்து வானோர் மங்கள கீதத்துடன் துணைவர் தலைவரோடு சென்றார் அயோத்தியிலே. அயோத்தியாபுரத்தில் ஆனதம்பிமாரோடும் கையேத்து வந்த கன்னி தீருவோடும் வாழ்ந்திருக்கும் நாளில் மாதா கைகேகியம்மை தாழ்ந்த மொழி சொல்வதினால் தம்பி பரதனையும் நாடாள வைத்து நல்ல ஸ்ரீராமருந்தான் கூட இரு தம்பியோடும் குழல் சீதை மாரோடும் நாடி நடந்தார். நல்லவன வாசமதில் வாடி வந்து கானகத்தில் வாழ்ந்திருக்கும் நாளையிலே லட்சுமணரும் இனிய கனிதான் வழிக்க கட்சியுடன் நடந்து காட்டில் மீக போக சூர்பனகை தன்மகனும் துய்ய தவசு நிற்க ஆர்ப்பரவாயீசர் ஆகாசத்து வழியே வாழை அனுப்பிறார்கான் வாய்த்த பரமேஸ்வரரும் தாளே வரும்போது தானும் அந்த லட்சுமணன் கண்டு அந்த வாளை கை நீட்டிதான் பிடித்து துண்டாக ஆளை துஞ்சி விளக்க வெட்டினன்கான் பட்டந்த ஆளும் படபடன சாய்ந்திடவே வெட்டந்து வீழ்ந்தான் மீண்டு திறம் வாய்ந்ததுவே அரக்கந்தாய் கண்டு ஆலறிவே குண்டெழுத்து இரக்கமில்லா சூர்பனகை லட்சுமணரை தேடி தேடி ஸ்ரீராமர் ஸ்ரீர்வாதம் கண்டணுகி நாடியனை தாவும் என்று நாணமில்லாதே உரைத்தாய். இங்கே ராமருக்கு திருமணம் நடந்தது, லட்சுமணன் எல்லாருக்குமே திருமணம் நடந்தது. அங்கே அவர்களை நாட்டுக்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது கைகேகியின் காரணத்தால் ஸ்ரீராமர் காட்டுக்கு வருகின்றார் அப்படின்னு சொல்லுகின்றார். இது நம்ம கதைகள் எல்லாம் படிப்போம். கைகேயி என்னுடைய பரதன் தான் நாட்டாளனும்
ராமரை வந்து நீங்கள் காட்டுக்கு அனுப்புங்க. அது வந்து நாளைக்கு பட்டாபிஷேகம். நாளைக்கு வந்து அந்த ஸ்ரீராமர் வந்து ஒரு நாட்டுக்கு அரசனாக போகின்றார். இன்று வந்து இரவு சொல்லுகின்றார்கள், நீ வந்து காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. யாராவது முடியுமா? அதான் அந்த நாட்டில் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? உண்மையாக விஷயம் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த நாட்டில் கூட நீ இருக்கக்கூடாது, நீ காட்டுக்கு சென்று விட வேண்டும். இந்த நாட்டை உன்னுடைய தம்பி தான் ஆழ்வான் அப்படின்னு சொன்னால் யாராவது எவ்வளோ சண்டை போடும், எவ்வளோ பிரச்சனை பண்ணும், என்னெல்லாம் பண்ணும். ராவணனை எதிர்க்கக்கூடிய சக்தி இருந்த ராமர் அங்கே வந்து அந்த உடனே அங்கே யாராவது ஏதாவது பண்ணாரா? இல்லை நான் வந்து பரதனையை சத்துருக்கனையும் கொன்றுவேன் நின்னாரா? எனக்கு யாரெல்லாம் எதிரியாக வருகின்றார்களோ அவர்களெல்லாம் கொன்றேன் நின்னாரா? இல்லவே இல்லை. அதனால்தான் ராமர் இன்றும் நம் மனதில் கடவுளாக வாழ்கின்றார். நமக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலைகள் எழும், ஏதோ ஒரு காலத்தில் எழும். நம்முடைய உறவினர்களுக்காக சிலது நாம் விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்போம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? உறவினர்களுக்காக ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருப்போம். அப்பொழுது நாம் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும். இங்கே ராமபிரான் விட்டுக் கொடுத்தார். அதனால் அவர் என்ன செய்கின்றார்? கடவுளாக நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நீங்கள் மற்றபடி எல்லாமே கதை. ராமர் வந்து அந்த நீ வந்து புன்முறுவலுடன் அவர் செல்லுகின்றார். ஏன் அப்படி செல்லுகின்றார்? ஏன் அப்படி சென்றார் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே பிரகலாதனாக இருக்கும்போது அவர் தவம் ஏற்றி விட்டார். அதுக்கு முன்னால வந்து அங்க முருகனாக இருக்கும்போதே அவர் ஆறுதலையாக ஆறறிவாக இருந்தார். நான் எங்கே இருந்தால் என்ன, நாட்டில் இருந்தால் என்ன, காட்டில் இருந்தால் என்ன, அதாவது இது இந்த ஒரு மனம் எல்லாருக்குமே வரும். ஆறறிவாக நாம் வாழும்போது இந்த மனம் வரும். எப்படி வரும் அப்படின்னா, எல்லா உயிருமே இறைவன் தான். நம்ம எங்கே இருந்தாலும் நாம் வாழலாம். ஒரு இலைதலைகளை சாப்பிட்டாவது நம்ம வாழ்ந்து விடலாம். இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை தான். இதுக்காக நமக்கு இந்த அரசாட்சி அரசவையெல்லாம் வேணுமா? வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். இதெல்லாம் அவசியமே இல்லை. அப்படி என்ற அந்த ஒரு மனப்பக்குவம் எங்கிருந்து வருகின்றது? நமக்கு பிரார்த்தனைகள் செய்தது மூலமாக, மந்திரமலையை கடைந்தது மூலமாக வருகின்றது. அங்கே ஆறறிவாக அந்த ஆறுதலையாக வாழும்போது வருகின்றது. இது யாருக்கு நடக்குது? நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நமக்கும் இந்த ஒரு சூழ்நிலை வரும். நம்மளுடைய தாய் தந்தையர் சொல் கேட்டு நாம் வாழ வேண்டிய கட்டாயம் சிலர் வரும். அப்பொழுது நாம் அதை வாழ வேண்டும். அதான் வாழ்க்கை. சிலர் அவங்க என்ன பண்ணுகிறாங்க, நீ என்னடா அவங்க அப்பாவே கொண்டு போடுறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. இது வந்து வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக இங்கே தாய் தந்தை சொல் கேட்டு, அதாவது தாய் தந்தை சொல் கேட்டு அவர் நான் காட்டிலே நாட்டை ஆண்டார் என்ன, காட்டிலே வாழ்ந்தார் என்ன. இல்லை இன்னைக்கு வந்து ஒரு நம்ம சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை நம்ம இந்த பெரிய எல்லா உலகத்தையும் சேர்ந்து ஆழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அரசன்ட்டவே அவன் மகனை வந்து நீ காட்டுக்கு அனுப்புனா அனுப்புவாங்களா? இல்லை அவன் போவானா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம். எப்படி அந்த இவர் புன்முறுவலுடன் அங்கே காட்டுக்கு செல்லுகின்றாரோ அது ரொம்ப. அதுக்கப்புறம் அங்கவே அந்த இது நிறைய கதைகள் எல்லாம் உண்டு. நீங்க அந்த கதைகள் எல்லாம் பார்க்காதுங்க. தத்துவம் என்ன? இதுதான் நமக்கு வந்து வாழ்க்கையில் ஏதோ நாம் வந்து கண்டிப்பாக ராமராக வாழ்ந்தே ஆகணும். நாம் வந்து நமக்கு ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் இந்த நிலை வரும்போது நாம் என்ன செய்யணும்? அதை விட்டு கொடுத்து இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லைன்னு நம்ம போயிடணும். நிறைய இடங்கள்ல நம்ம போகணும். உண்மையான விஷயம் தான், சத்தியமான விஷயம் தான். அப்புறம் பரதன் சிறப்பு கொண்டு போய் ஆளுவோம், அதெல்லாம் வேற விஷயம். எதற்காக ராமரை நாம் கடவுளாக வணங்குகின்றோம்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நீ ராவணன்ட்டு சண்டை போட, அதெல்லாம் வேற விஷயம். ராமர் கடவுளாக வாழ்வதற்கு முக்கியமான காரணம் இதுதான். இன்னும் 2 3 உண்டு. நம்ம அதில் கடைசி வரைக்கும் சொல்லுவோம், அது போகும்போது சொல்லுவோம். நான் ராமர் வந்து நீங்கள் யாருமே நாமும் இந்த சூழ்நிலை இருக்கணும், வாழணும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ராமராக வாழ்ந்தால்தான் நாம் கண்ணராக மாற முடியும். நாம் என்ன செய்யும்? 6 பிரிவுகளாக பிரித்தால்தான் குரோனிலிருந்தே நாம் வெளியே வர முடியும். நாம் வேதங்கள் படி வாழ்ந்தால்தான் குண்டோமசாலியை அழிக்க முடியும். நாம் மந்திரமலையை கரைந்தால்தான் அந்த மந்திரபுர கணையால் சாகாமல் இருக்க முடியும் இல்லையா? உண்மையிலே அதுக்கு அடுத்தது நான் வந்து என்னது எரிபுத்தி இல்லாமல் நான் இறைவன் நிலை வந்து விட்டேன், நான் முருகன் நிலை வந்து விட்டேன், ஆறறிவாக வாழுகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வெளியே இறைவன் என்று கைகூப்பி வணங்கக்கூடாது. ரொம்ப முக்கியமானது தான். அப்புறம் அது வந்து தெளிவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்னது? எல்லா உயிர்களும் இறைவன் என்று இருக்கணும். நான் மட்டுமல்ல இறைவன், தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களும் இறைவன் இருக்கின்றான், எனக்குள்ளாலையும் இறைவன் இருக்கின்றான் என்று பிரகலாதனாக வெளியே வந்து விடணும். அதுக்கு அடுத்தது என்னது? அந்த இங்கே ராமராக நான் வாழ. அதுக்கப்புறம் நமக்கு எங்கே இருந்தாலும் நம்ம வாழுவோம். இமயமலை காட்டு இது பனியில கொண்டு வச்சாலும் வாழணும், காட்டுக்குள்ளால இருந்தாலும் வாழலாம். இதான் வாழ்க்கை. இந்த மனநிலை அங்கே நமக்கு ராமருக்கு வருகின்ற ராமர் மூலம் இந்த மனநிலையை நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதான் உண்மை. இங்கே அதுதான் சத்தியம். இங்கேதான் சொல்லிடுறாங்க. நீங்க வேற உடனே எங்கேயோ இருக்குது எங்கேயோன்னெல்லாம் நினைக்கவே வேண்டாம்.
தன்பாரிதன் என்பாரி இங்கே இருக்க ஒரு வேர்கள் தன்பாரிதன்னை தான் விரும்பேன் போடி என்றார். போடி நீ என்ற புத்திதனை கேட்டரக்கி தேடியே லட்சுமணரை சேர உறவாட நின்றாள். உறவாட நின்ற ஓயிலை அவர் அறிந்து பற்போடி என்று பரபோடி என்று பம்பத்தன மூக்கறிந்தார். மூக்கும் மூலையும் முகமும் வாடி விளந்து நாக்குரைக்க வாடி நாணங்கட்டதியறக்கி தன்னுடனே கூடி தமையன பிறந்த மன்னன் ராவணன் தனக்கு வகையாயுரைக்கலுற்றார். காட்டில் ஒருவன் கமல தீருமகள் போல் நாட்டிலோ கண்ணி நான் கண்டதில்லை எண்ணே உந்தனுக்கு ஆகுமென்று உற்றவளை நான் பிடித்தேன். எந்தனுட மூக்கறிந்தோர் இருவருண்டு அல்லாது மற்றவர்கள் அங்கே வாழ்ந்திருக்க கண்டதில்லை. கற்றொருவர் காணாது கையிலம்பு காணாது மறுவனைய அண்ணே உன் வாய்த்த வீரலதிலே ஒரு இறைக்கே உண்டு உற்றவர் தன்னுயராம் என்று அந்த அறைக்கு ஈனம்பலதுரைக்க அன்று அந்த ராவணனும் ஆகாச தெரேறி பிச்சைக்கு எனவே புறப்பட்டான் காடதிலே. அச்சமில்லா லட்சுமணர் ஆனதிரு ராமருமாய் மானேன் பிறகே மனம் வைத்து நின்றிடவே வானின் செயலால் வானவர்கள் வார்த்திருக்க நாராயணர் தேவி நல்லதிரு லட்சுமியை ஏராத பாவி லட்சை கெட்ட தீயரக்கன் தேரிலே அம்மைதனை திருட்டி கொண்டு ஓடின நாம் பாரிலே உள்ள பட்சி பறவைகளும் கண்டு பதறி கதறி மீக அளவே அண்டர் முனி தேவர் எல்லோரும் தானளவே மான் வேட்டையாடி மாரீசனை அறுத்து தான் வேட்டையாடும் தகையாலே தம்பியுடன் வந்தாரே லட்சுமியாய் வாழ்ந்திருக்கும் மண்டபத்தில் பந்தார் குழலனைய பாவையரை காணாமல் கலங்கி மிக வாடி கண்ணீர் மீக சொரிய மலங்கிய லட்சுமணர் மண்ணில் பூரண்டழுதார். என்னே மணியே என்னை பெற்ற மாதாவே பொன்னே அமுதே பெற்றவளே என்றழுதார். ராமர் மோகம் வாடி நாயகியை தான் தேடி ஸ்ரீராமரோ மிக கலங்கி ஸ்ரேகமுடன் அழுதாள். அழுதார் அன்னமயிலோடும்
அன்றில் கோயிலோடும் பொன்னை மலரோடும் புலம்பி புலம்பி மீக அழுதார். வண்ணமுள்ள யானை வாய்த்த சிங்கத்தோடும் பெண்ணமுதை கண்டீரோ என்று பீதற்றி மிக கேட்டிருப்பார். இப்படியே ராமர் இளைய பெருமாளும் அப்படியே சொல்லி அழுதழுதுதான் வாடி சோலை மரத்தின் கீழ் சோர்ந்து முகம் மாடி மாலவரும் தம்பி மடிமேல் தூயின்றிருக்க அஞ்சனையாள் பெற்ற அனுமனதில் வந்தடைய சஞ்சலமெதன்று சாரதியும் தண்டனிட சுக்ரீவன் சாம்பவனும் சுத்தமுள்ள வீரர்களும் ஒக்க ஒரு முகமாய் உடையோன் பாதமடைய கெருடன் மீக மறித்து கேலியிட்ட நியாயமதும் தீருடன் கொடிய தீபாவிராமணனும் அம்மைதனை கண்டு அவன் கோட்டையானதிலே செம்மையில் அபாவி சிறையில் வைத்த நியாயமதும் எல்லாம் அறிந்து எம்பெருமாள் கோபமுடன் வெல்ல துணிந்தார். மிகு படைகள் தான் திரட்டி 70 வெள்ளம் ஏற்ற வானரங்களையும் முழுதும் வருத்தி ஒப்பமிட்டு எம்பெருமாள் விஸ்வகம் ஆளனையும் விரைவாயருகளைத்து வசுவாசுமைந்தன் வாய்த்த அனுமனையும் அனுமந்தனையேவி ஆனமலை எடுத்து துருமனுடனே தோய கடலதுக்குள் கோட்டையது இட்டு குக்குளித்து அங்கேக ஓட்டனாய் விட்டார். உற்ற அனுமனையும் புட்டமுடன் வாயோ புத்திரன்தான் மகிழ்ந்து நாட்டமுடன் இலங்கை நாடாளும் பாதகனை கண்டு முடுக்கி கருத்தளியதான் வேசி கொண்டு இலங்கை குப்பையிடதி கொளுத்தி மால் கொடுக்க வாளி மாது கையில் கொடுத்து வாழ் கொண்டு வீசி வனங்காவுதான் அளித்து கோகேதார மாமலையும் கீர்த்தியுடன் குதித்து பாதாரமென்று பணிந்தானே ராமரையும். இங்கே சூர்பனகை அப்படின்றது சூர்பனகையுடைய மகனை அந்த மரம் போல நிற்கின்றான். அந்த மரத்தை சிவபெருமான் வாள் கொடுத்து வெட்டுகின்றார் என்றெல்லாம் நிறைய கதைகள் எல்லாம் புராணங்களில் எழுதப்பட்ட கதைகள். என்னன்னா நம்ம இதெல்லாம் நீங்க ஏன் கதை அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான். ஏன்னா அங்கே அந்த சூர்பனகையுடைய மகன் தவம் இயற்றுகிறார் அப்படின்னு சொல்றான். அப்பா அவ எவ்வளவு உயர்ந்தவள், அவளை அரைக்கி என்று சொல்லுகின்றார்கள். ஒரு மகன் தான் பெற்றெடுத்த மகன் அங்கே தவம் இயற்றினால் அவர் எவ்வளவு பெரிய அந்த தவம் இயற்றுவனே இதை வாளை கொண்டு வெட்ட சொல்லிடலாமா? புராணங்களே மாறுகின்றது இதெல்லாம் இல்லையா? நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயங்கள். ஒருவன் தவம் இயற்றினாலே அவன் மிக சிறந்தவனாக மாறுகின்றான். அப்போ தேவர்கள் தவம் இயற்றினா நல்லவங்க, அரக்கல் தவம் இயற்றினா கெட்டவரா? இந்த கேள்வியெல்லாம் நிறைய நம்ம கண்டிப்பா நமக்குள்ளால நாம் கேட்கணும். அப்போதான் நமக்கு அந்த உண்மை புரியும். இல்லைன்னா அந்த உண்மை புரியாது. நிறைய விஷயங்களை இங்கே சொல்லிட்டு வர்றாங்க.
அதனால வந்து அவள் மூக்கையும் இதையும் அறிஞ்சிட்டாங்க. அதனால போய் ராவணன்ட்ட போய் அண்ணனாகிய ராவணன்ட்ட போய் சொல்றா. அவங்க அங்கிருந்து வந்து சீதாதேவியல் சீதா பிராட்டியரையும் தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. இதுல நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, அங்கே ராவணன் உலகத்தை அடக்கி ஆண்டான்னு சொல்றார். யார் ஐயா இங்க சொல்றார், இந்த அரிகாலசிதர் இங்கே சொல்றார். அகிலத்தை அடக்கி ஆண்டவன் இங்கே அந்த சீதா பிராட்டியனுடைய அந்த இதுக்கு வரல. இதுக்கு அந்த அந்த வில் எடுத்து உடைச்சு சீதா பிராட்டியனுக்கு கல்யாணம் பண்ண வரலையா? இன்னொன்று ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, அந்த கடலை மூடுற வரைக்கும், அதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ 3 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 3 கிலோமீட்டர் நீளம், எவ்வளோ 30 மீட்டர் அகலம். அந்த கடலை மூடுற அளவுக்கு அங்கே வேலை நடந்துட்டு இருக்குது. வானரங்கள் கொண்டு கற்களை போடுகின்றார்கள். அவ்வளோதான். ராவணனுக்கு தெரியாதா? அவன் வந்து அங்கிருந்து அந்த விமானத்தில் வந்துட்டு போனவனுக்கு அது தெரியாதா? ஒன்று. ரெண்டாவது, இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா விஷயமும் நான் சிந்தனை செய்தால்தான் உண்மை தெரியும். உண்மை வந்து கண்டிப்பாக ராமர் வந்து அந்த அந்த இது கடலை நிரப்பி சென்றார்கள். இது உண்மை சத்தியம். அவர்கள் போக போக அந்த வானரங்கள் நிரப்பினார்கள். ராமரால இன்னொரு முக்கியமான விஷயம் செய்ய முடியும். சீதா பிராட்டியரை அவன் தூக்கிட்டு போனோன்னா பரதனுக்கு ஆள் அனுப்பி பரதன்கிட்டேருந்து அவர் வந்து அந்த படையை வாங்கியிருக்கலாம். வாங்கல. அவர் என்ன செய்கின்றார்? அங்கே அந்த காட்டில் இருக்கின்ற வானரங்களைத்தான் அழைத்து செல்லுகின்றார். நான் அந்த ஹம்பி அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கே வந்து அங்கே தான் அந்த வாலியை மறைஞ்சிருந்து கொன்ன இடம் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக வானரங்களாக தான் இருக்கும். ஃபுல்லாக குரங்காக தான் இருக்கும். அப்போ அந்த குரங்கு படையை கொண்டு அங்கே அவர் காட்டில் இருந்ததால் அந்த காட்டில் எங்கே இருக்கின்றார்கள் அந்த குரங்கு படை, குரங்கு, யானை, சிங்கம் இதான் இருக்கும் இல்லையா? அவர்களே கூட்டிகிட்டு போக முடியாது. யானையும் சிங்கத்தையும் அங்கே கடல் தாண்டி கூட்டு போக முடியாது. ஏன்னா குரங்கெல்லாம் அப்படி அப்படியே போயிடும். நீதி அந்த தண்ணிக்குள்ளெல்லாம் அப்படியே தள்ளி கல்லை கொண்டு போய் நிரப்பி கொண்டு போயிட்டாங்க. இது வந்து இங்கே நிகழ்கின்றது. நல்ல ஞாபகம், இங்கே நிகழ்கின்றது. ஆனால் அங்கே ராவணன் அங்கேருந்து வரல போருக்கு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியல அது. அப்போ இங்கே என்ன நடந்து கொண்டிருப்பது என்று தெரியல. நம்ம இப்போல்லாம் தெரிஞ்ச டக்கு டக்குன்னு நமக்கு செல்ஃபோன் அது இதுக்கு தெரிஞ்சிடும். அப்போ தெரியல. அவன் அங்கே இவர்கள் இந்த கடலை நிரப்பி அங்கே செல்லுகின்றார்கள். இதெல்லாம் நம்ம அனுமார் கடலை தாண்டி சென்று ராவணனை பார்த்துட்டு வந்தார் அப்படின்னாலும் நிறைய சொல்கிறோம். அதுதான் அனுமார கடவுளன்னெல்லாம் கும்பிடுறோம் அப்படின்னு. நான் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. கோயம்புத்தூரில் ஒரு அனுமார் கோவில் இருக்குது. அப்போ எங்கள் சின்ன நான் இதெல்லாம் வந்து உருவ வழிபாடு செய்துட்டு இருக்கும்போது, அது இப்போ எல்லாம் நம்ம எங்கேயும் போகிறதில்ல. அப்போ வந்து செல்லும்போது அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. அங்கே போகும்போது திடீர்னு அந்த கோயிலில் வந்து சைடில் ஒருத்தரை பார்த்தேன். என்னடா இது, ஒரு ஆளை பார்த்தா அந்த முகம் எல்லாம் அப்படியே வாயெல்லாம் ஆஞ்சநேயர் அந்த அனுமார் போலே இருக்குதே அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து அந்த கோயிலின் தலைமை பீடம், அதாவது தலைமையாக இருக்கிற ஆள். அவர் வந்து ஃபுல்லாக தியானமே வந்து ஆஞ்சநேயர் தான் பண்ணுவார். அவர் என்னவாக மாறுகின்றார்? ஆஞ்சநேயராக மாறுகின்றார்கள். நம்ம என்ன நினைக்கின்றோமோ அதுவாக ஆகின்றோம். அவர் உண்மையாக தியானம் செய்கின்றார், அந்த ஆஞ்சநேயரை பார்த்து செய்கின்றார். அவர் குரங்காக மாறிக்கொண்டிருக்கின்றார். அவருக்கு தெரியல. இது வந்து நம்ம நம்ம ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மக்கள் ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படின்னா இப்படி சொல்கிறோம், இதெல்லாம் என்ன இப்படி சொல்கிறீங்க? நம்ம அற்புதமான தத்துவம் என்ன? நம்முடைய ஹிந்து தர்ம தத்துவம், நானும் இறைவன், நீயும் இறைவன், இந்த உயிர்கள் எல்லாமே இறைவன், எல்லாருமே. ஆஞ்சநேயரும் இறைவன் தான். ஆனால் அவர் அந்த பக்குவம், அந்த நிலை வரவில்லையே. யாரையும் நீ கைகட்டி கும்பிட வேண்டிய அவசியமே இல்லையே, இல்லையா? இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இங்கே வந்து அந்த 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 இதை கடந்து செல்லுகின்றார்கள். அந்த அந்த பாலத்தை அந்த கடலை நிரப்புகின்றார்கள். இன்னைக்கு கடல் நிரப்புனா, இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்கிற அந்த காலத்தில் இந்த கடல் நிரப்பணும்னா எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க. பாலம் போட்டு கொண்டு போகிறது, அந்த 3 கிலோமீட்டர் பாலம் போட்டு கொண்டு போகிறது கூட எத்தனை குழி தோண்டி அது வந்து மேலே நிறைய ப்ராசஸ் இருக்குது. அங்கே நிரப்பி கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ வேலைகள் நடந்திருக்கும், எத்தனை மலை அங்கே சென்றிருக்கும், எத்தனை கற்களை கொண்டு போய் அங்கே போட்டிருப்பாங்க. அங்கேயே அந்த கடலை நிரப்பி அங்கே நடந்து செல்லுகின்றார்கள். அற்புதமான ஒரு விஷயம். இன்றைக்கும் அது வந்து மறக்க முடியாமல் இருக்குது. அந்த ராமசேது பாலத்தை இடிச்சிடணும்னு சொல்லிட்டு இடித்து அந்த கப்பல் போக்குவரத்தால் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் முடியலை. எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஏன்னா அது வந்து நமக்கு ஒரு 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 பிற்காலத்துக்கு நமக்கு வந்து ஒரு பாடம். இப்படி ஒன்று நடந்தது உண்மை என்று தெரிந்து கொள்வதற்காக. இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம உண்மையே தெரிந்து. அங்கே போனார், ராமர் போனார். ராமர் போய் ராவணனை கொண்டுட்டு அந்த சீதா பிராட்டியாரை கூட்டு வந்தது எல்லாமே உண்மைதான். இதால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் என்ன? அடுத்து வந்து அதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வரோம். என்ன அப்படின்னா, இங்கே அந்த ராமர் என்ன செய்கின்றார்? நான் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் நான் வந்து என்னுடைய தம்பியை போய் நான் அழைக்க முடியாது, இங்கே இருக்கின்ற அந்த வானரங்களுடன் நான் போருக்கு செல்லுகின்றேன் என்று இங்கே ராமர் வருகின்றார். அதான் பார்த்துட்டு வரோம். பார்ப்போம்.